மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈரோடு சிவகிரி மாவட்டம் போன வாரம் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார். அதாவது தோட்டத்து வீடு, அதாவது இரட்டை கொலை, பல்லடம் மூவர் கொலை, இது தொடர்பாக கொங்கு பகுதியில் வந்து நிறைய கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார். அதுலேயும் ஒரு அறிவிச்சிருந்தார், ஒரு அறிவிப்பு. அதாவது வந்து 20ஆம் தேதி, அதாவது 2 வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளார வந்து யார் கொலைகாரன் என்ன ஏதுன்னு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா 20ஆம் தேதி வந்து நான் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 3 பேர் வந்து கைது செஞ்சு விசாரணை நடந்துட்டு இருக்கிறதா போலீஸ் தரப்புல தகவல் வெளியாகுது. நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு வந்து வரும். அதாவது அண்ணாமலை சொல்லிட்டாரு, அதுக்காகவே இவங்க வந்து ஏதோ ஒருத்தர் 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்துறாங்களாங்கிற அந்த சந்தேகம் வரும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொலையாளி வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வருது. இந்த இடத்துல வந்து எது என்ன நடந்தாலும் தொடர் கொலைகள் நடக்கக்கூடாதுங்கிறத மக்களோட விருப்பமே ஒழிய அந்த இடத்துல, ஏன்னா நிறைய டார்கெட் பண்ணி தனியாக குடியிருக்கிற வயசானவங்களை வந்து டார்கெட் பண்ணுறது வந்து, அதுவும் கையை வெட்டி வலையில எடுத்துட்டு போகிறது கொடுமையான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது, ஏதாவது ஒரு கொலையாளி இனிமே நடக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு போதுங்கிறத மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்கப்படணுமே ஒழிய இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம இங்கே பார்க்கப்படணும். அடுத்தது வந்து ஈழ தமிழர் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி நேற்று மே 18 முள்ளிவாய் கால்வாய் அந்த இனப்படுகொலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உண்மையிலேயே இது வந்து யாராலையும் ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான். என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு துக்ககரமான நாடு தான். ஏதோ ஒரு போர் நடந்தது, கொன்னுட்டாங்க, அது ஏதோ ஒரு தேசத்தோட ஆளுதான் அப்படின்னு வந்து ஆட்சிகள் ஆள்றவங்க நினைச்சாலும் கூட நம்மளோட உறவுகள், நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படணுமே ஒழிய நம்ம இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு வேதனையான விஷயம்தான். நேற்று நாம் தமிழர்கள் வந்து கோயம்புத்தூர்ல பெரிய அளவில் ஒரு போராட்டம், அதாவது ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த இடத்துல பங்கு பெறுறதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நிறைய கேள்விகளை இன்னைக்கு வந்து நிறைய சீமான் அவர்கள் நிறைய விஷயத்த அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து 4 கட்சிங்க மேலேயே எனக்கு கோவம் தான்ற மாதிரி. அதாவது நிறைய காங்கிரஸ், திமுக வந்து இது மெயின், இது காரணமாக ஒழிய அதிமுகவும் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எதிர்க்கவே இல்லைன்ற மாதிரி சில செய்திகளில் அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சா. இங்கே டிஎம்கே ஆனாலும் அங்கே காங்கிரஸ் தான் மெயினுன்ற மாதிரி தான். ஆனால் பிஜேபி எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறது அந்த காலகட்டத்தில் தெரியல. ஆனாலும் இதை வந்து உண்மையிலேயே யாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் ஒன்று. இன்னைக்கு வைகோ அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தால் ஈழம் மலர்ந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ஆனால் ஏதோ ஒரு திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக, காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக சொல்கிறாருன்னு தான் நம்ம இந்த இடத்துல அதை எடுக்கணுமே ஒழிய உண்மையிலேயே காங்கிரஸ் செய்த துரோகம், காங்கிரஸ் திமுக செய்த துரோகம் எல்லாமே எல்லாமே இன்னைக்கு அதை தெரியும் தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கப்படணும். அந்த இனப்படுகொலைக்கு நிறைய பேர் உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்களே ஒழிய உண்மையிலேயே ஒரு உணர்வு பூர்வமாக இருந்திருக்காங்களான்றது கேள்விக்குரியதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மத்தியில். இருந்தாலும் அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 2026 தனித்து தான் நாங்கள் போட்டிடுறோன்ற மாதிரி சில கருத்துக்கள் நேற்று சொல்லியிருந்தாங்க. அடுத்ததை வந்து இடி ரைடு ஒரு பக்கம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதாவது உதயநிதி நண்பர்கள் வீட்டில் நிறைய பேர், அதுவும் ரத்தீஷுங்கிறவர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு. எப்படி துபாய்க்கு போயிட்டாரு அப்படின்ற கேள்விகள் அதிமுக. யார் அந்த தம்பி, எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா அவர் வர்றது, அதனால தான் துபாய்க்கு போயிட்டாரோ, நிறைய கேள்விகள் இங்கே வருது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர் பிஏவின் இச்சைக்கு இறை, அதாவது 20 பெண்கள் இரவு நேர டார்ச்சர், தெய்வ செயலின் சாத்தான் குணம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது நியூஸ் தமிழ் 24/7 ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா பெரிய விவாதம் படுத்துறதுலன்னு தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா வெளிக்கொண்டு வர்றது இல்லையா, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஊடகத்துல வந்து வேற விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு வந்து இது பத்தி பேசல. அதே பொள்ளாச்சி பாலியல் அதுல வந்து தீர்ப்பு வரும்போது கூட இந்த அரசு வந்து நாங்க தான், எங்க ஆட்சியில தான் தீர்ப்பு வந்துச்சுன்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறதை நம்ம பார்த்துருந்தோம். நிறைய அது அதிமுக சார்பில் நாங்கள் தான் சிபிஐ வச்சோம், நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணோன்னு ஒரு பக்கம் சொல்ல, இவங்க வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்றது 2 பக்கம் இருந்தாலும் கூட
எல்லாருக்குமே ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். இப்ப யார் அந்த சாருங்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கு விடை கிடைச்சிருச்சா இந்த அரசுல? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாஜகவுல வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு திட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா, அதாவது பாகிஸ்தான், இந்தியா ஒரு போர் வந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஒரு அளவுக்கு இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா உலக நாட்டு மத்தியில வந்து அவங்களோட நிலைப்பாடு எப்படின்னு யாருமே கண்கூட நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட நிலைப்பாடு வந்து நமக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். எத்தனை நாடு வந்து இப்ப துருக்கி இருக்குன்னா நமக்கு அது எதிரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப மற்ற நாடுகள் ரஷ்யா இருக்கு, இஸ்ரேல் இருக்கு, அவங்கெல்லாம் எப்படி நமக்கு நண்பர்கள் அந்த மாதிரி சில அமெரிக்கா இருக்கு, நமக்கு ஆதரவு. அவன் சமரசம் பண்றதுக்கெல்லாம் அவன் வருவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு சில இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இந்தியாவோட நிலைப்பாடு வந்து என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுல வந்து கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கிறது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்ற மாதிரி செய்திகள் வெளியே வருது. இன்னொன்னு தனித்து கனிமொழி அவர்கள் தனித்து இருக்கிறதா, அதாவது டிஎம்கேல இருந்து தனித்து இருக்கிறதான்னு ஒரு சின்ன 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 சந்தேகம் எல்லாம் வருது. இப்ப வந்து பாஜக தரப்புல அதுவும் இப்போ நிறைய விஷயம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு. அதாவது வந்து பிஜேபி கொள்கையை உலக நாடுக்கு அனுப்ப சொல்லவா இப்படிதான் இன்னைக்கு டிஎம்கேல குரல் வரும். அதாவது இன்னைக்கு நம்மளோட நாடுன்னு வராது, நம்மளோட இந்திய நிலைப்பாடு என்னன்னு வெளியில சொல்லுவாங்களா, இல்ல பிஜேபியோட இல்ல மோடியோட நிலைப்பாடு என்னன்னு வெளி உலகத்துக்கு போய் இந்த குழு போய் சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இந்த இடத்துல நிறைய அதாவது திமுகவுக்கு வரும். ஆனா இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ஆனாலும் கூட இது காலப்போக்கில் வந்து ஏதோ ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு பார்க்கப்படணும். ஏன்னா இப்ப இடி போது நிறைய அமைச்சர்கள் கைது நடவடிக்கை, நிறைய விசாரணை அப்படின்னு வரும்போது ஒரு காலகட்டத்தில், அதாவது போக போக 2030க்குள்ளார ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து டிஎம்கே வந்து பெரிய லெவல்ல வளர்றது ஒரு கேள்விக்குறிதாங்கிற ஒரு கட்டம் இருக்கு. அதாவது ஒரு ஒரு தோராயமா நம்ம பார்த்தோம்னா ஒரு சப்போஸ் அடுத்தது வரலன்னு ஆட்சிக்கு வராம ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து அதாவது கனிமொழி அவர்கள் வந்து உள்ள இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ராஜதந்திரம் இருக்கான்ற மாதிரி தான் இங்க நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய முரண்பாடான பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஆகவே ஆகாது. இருந்தாலும் கனிமொழி அவர்கள் வந்து நேராக போய் அண்ணங்கிட்ட முதல்வர்கிட்ட போய் வாழ்த்து தெரிவித்து நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றது பெரிய விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், அண்ணனும் முதல்வரும் கூட இந்திய நாட்டுக்காக கொடி பிடிச்சி ஒரு பேரணி நடத்தினாரு. அதாவது மாநில உரிமை குரல், அதாவது நாட்டுக்காக இருக்குங்கிறத காட்டியிருக்கிறாரு. அதுவும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில அரசியல் வல்லுநர்கள் வந்து சிலர் சொல்றது வந்து இது ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிளான் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி ஏதுன்னு நமக்கு போக போக தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே மாதம் ஒரு முறை நாங்கள் மின் கட்டணம் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வரவே இல்லைன்னு தான் பார்க்கணும். அடுத்தது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது கூட ஸ்மார்ட் மீட்டர் வந்து நாங்கள் பொருத்தினோம், அதுக்கப்புறம் நாங்கள் செயல்முறை எடுத்துட்டு வர்றோம். அதுக்கு முன்னாடி ஏதோ அணிலு கிணிலுன்னு சும்மா ட்ரோல் பண்ணி ஓட்டுறதை நம்ம பார்த்தோம். இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க கூட நம்ம இப்போ உயர்வு ஆகுதுன்ற ஒரு செய்திகள் வருது. அப்போ இப்பவும் கூட மாநில நிதி நிலைமை வந்து நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணிதான் அப்படின்னு. ஆனா இப்படியே சொல்லி சொல்லி இப்போ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குன்ற மாதிரி. ஒரு வருஷம் ஓடி இன்னும் என்ன ஒரு 6 மாசம் 9 மாசம் முடிஞ்சோன்னா இனி இவங்களோட ஆட்சியா முடிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இவங்க எல்லாம் தேர்தலில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க பாரு. இதெல்லாம் மக்கள் கண்டிப்பா யோசிக்கணும்னு தான் பார்க்கணும். இதே மாதிரி நீட்டு மாதிரி தான். நீட்டு வந்து நாங்க வந்த உடனே நீட்டுக்கு முதல் கையெழுத்தே நீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அது வரவே இல்லை. இன்னைக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்களால முடியல. சப்போஸ் காங்கிரஸ் இருந்திருந்தா நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம், ஆனா எங்க கூட்டணியில ஆட்சி இல்லைன்ற மாதிரி தட்டு கழிச்சிட்டு போயிட்டாங்க. நீட்டுக்கு உண்டான எல்லாருமே மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்துட்டு தான் இருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து பெரிய லெவல்ல வந்து ஆளுங்கட்சிக்கு
ஏதோ ஒரு முட்டு கொடுக்குற மாதிரியே தான் இருக்குன்னு நம்ம தெளிவாக தெரியுது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு அநீதி ஆனாலும் சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனையானாலும் சரி, இன்னைக்கு வந்து மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு இப்போ ஆட்சி எங்கள் கையில் இருக்குது, சட்டமும் எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு அதிகாரமாக நம்ம இருந்து எல்லாம் மறைக்கப்பட்டாலும் கூட அது இப்போ பாருங்க, ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பொள்ளாச்சி பாலியல் அது வந்து அந்த ஆட்சியில நடந்தாலும் கூட இந்த ஆட்சியில தான். அதே மாதிரி இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட அடுத்த ஆட்சியில கண்டிப்பா அது நீதிக்கு வந்துதானே ஆகணுன்ற மாதிரி. அப்ப கண்டிப்பா அது நீதி கிடைக்குன்ற மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல பார்க்கப்படணும். இங்க வந்து எப்படின்னா, இந்த ஆட்சி, அந்த ஆட்சி தாண்டி நமக்கு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு உண்டான ஆட்சியா வரணும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இல்லன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அந்த நாடு வளர்றதுக்கு நம்ம ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தான